மக்கள் போற்றும் மகத்தான தளபதிக்கு மக்களால் கிடைத்த வெற்றி சின்னம் விசில் சின்னம். இது நம்ம சின்னம். இவன் YBM பாலாஜி, கொளத்தூர் தொகுதி, தமிழக வெற்றி கழகம். திமுக காங்கிரஸ் கூட்டணி ரொம்ப பலமான கூட்டணியா இருக்கு. ஆனா திமுக காங்கிரஸ் கூட்டணி இந்த தொகுதி பங்கீடு கூட முடிக்காம இவ்வளவு நாட்கள் காலம் தள்ளிட்டே போயிட்டு இருக்காங்க. திமுக கூட காங்கிரஸ் இருக்குங்கிறத காங்கிரஸ் உறுதி செஞ்சுச்சா? காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தி, கர்கேஜி, நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கிறோம் சொல்லிட்டாங்க. அங்க காங்கிரஸ்குள்ள பாதிக்கு பாதி பேர் நாங்கள் அவங்களோட போறதில்ல, திமுகவோட போறதில்ல, விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா திமுக எங்களை ரொம்ப அவமதிக்குது, எங்களை ஒரு மனுஷனா கூட நினைக்க மாட்டேங்குது அப்படின்னு எல்லாருமே ராகுல் காந்தி கிட்ட புலம்பியிருக்காங்க. திமுக அமைச்சர்கள் காங்கிரஸ்காரங்கன்னா ஏதோ பிச்சைக்காரங்களை பார்க்குற மாதிரி தான் பார்க்குறாங்க. இப்போ யார் டிலே பண்றதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை சார், காங்கிரஸில் இருக்கின்ற மோர் தென் 60% மெம்பர்ஸ், இன்னைக்கு இருக்கிற எம்எல்ஏஸும் சரி, எம்பிஸும் சரி, டிஎம்கே கூட போவதை அவர்கள் விரும்பவில்லை. ஆனால் செல்வ பெருந்தகை அந்த மாதிரி சொல்றது கிடையாது. அவர் எப்போ பேசினாலுமே அதை பற்றி கேட்டாலுமே அதை அவாய்ட் பண்ணி. அது செல்வ பெருந்தகைக்கு என்ன மாதிரி அஜெண்டா இருக்குதுன்றதில்ல. செல்வ பெருந்தகை திமுகவோட தான் போகணும்னு நினைக்கிறாரு. அதில் அவருக்கு நிறைய அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் அவங்களோட சேர்ந்து இருக்கலாம், அது வேற கணக்கிட்டு. ஆனால் யார் ரிக்வஸ்ட் வச்சாலும் அதை கன்சிடர் பண்ணக்கூடிய நிலைமையில இல்லை. அதனால் திமுக காங்கிரஸ் கூட்டணி இன்னும் உறுதி செய்யப்படவில்லை அப்படிங்கிறத விட அது வருமானு தெரியல. ஒருவேளை தாவேகா, காங்கிரஸ், விசிகே இவர்களெல்லாம் சேர்ந்து இன்னொரு கூட்டணி உருவானாலும் அதற்கு ஆட்சேபப்படுவதில்லை. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியன் அன்பு வணக்கம். நம்மோடு அதிமுகவின் ஐடிவி நிர்வாகி நாச்சியால் சுகந்தி இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க, என்ன விசேஷம்? கண்டிப்பா மேம். இப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணி ரொம்ப பலமான கூட்டணியா இருக்கு. ஆனா என்டிஏ கிட்ட அந்த ஒரு பலம் கிடையாது அப்படின்னு தொடர்ந்து குற்றச்சாட்டு திமுக தரப்புல இருந்து சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா திமுக காங்கிரஸ் கூட்டணி இந்த தொகுதி பங்கீடு கூட முடிக்காம இவ்வளவு நாட்கள் காலம் தள்ளிட்டே போயிட்டு இருக்காங்க. இது பண்ணி வியூகம் எதுவும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? திமுக கூட காங்கிரஸ் இருக்குங்கிறத காங்கிரஸ் உறுதி செஞ்சுச்சா? சபரீசனோட பத்திரிகையாளர்களை உறுதி செய்கிறது இருக்கட்டும். காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தி, கர்கேஜி, நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கிறோம் சொல்லிட்டாங்களா? இல்லை, என்ன சொல்லலாம். அப்புறம் என்ன கருமத்தில் நீங்களா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் நாங்கள் கூட்டணி அமைத்தே விட்டோம், உறுதியாயிருச்சு, அதாயிருச்சு, இதாயிருச்சுன்னு. அங்கே காங்கிரஸ்குள்ளே பாதிக்கு பாதி பேர் நாங்கள் அவங்களோட போகிறதில்ல, திமுகவோட போகிறதில்ல, விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அவங்க போன மாதம் இந்த டைமில் ஏதோ ஒரு மீட்டிங் போட்டப்போ அந்த கூட்டத்தில் சொல்லியிருக்காங்க. பாதிக்கு பாதி பேர் தமிழகத்துலேருந்து போன எம்பிஸு, எம்எல்ஏஸு, மற்ற நிர்வாகிகள், அதில் ஒரு 50-60% நாங்கள் இன்ட்ரெஸ்டட் இல்லை. ஏன்னா திமுக எங்களை ரொம்ப அவமதிக்குது, எங்களை ஒரு மனுஷனாக கூட நினைக்க மாட்டேங்குது அப்படின்னு எல்லாருமே ராகுல் காந்தி கிட்ட புலம்பியிருக்காங்க. எங்களால் போய் ஒரு சத்துணவு டீச்சர் வேலைக்கு கூட ஒரு ரெக்கமெண்டேஷன் கேட்க முடியல. அந்தளவுக்கு எங்களை தரம் தாழ்ந்து நடத்துகிறது திமுக. திமுக அமைச்சர்கள் காங்கிரஸ்காரங்கன்னா ஏதோ பிச்சைக்காரங்களை பார்க்குற மாதிரி தான் பார்க்குறாங்க. இதுதான். ஆனால் ஆக்சுவலி உண்மையிலே ரியாலிட்டி அப்படி தான். அப்படின்றதெல்லாம் ராகுல் காந்தி கிட்ட ரொம்ப மனம் விட்டு புலம்பியிருக்காங்க. அப்போது இன்ன வரைக்கும் ராகுல் காந்தி ஒரு டெசிஷன் எடுக்கலை. இத்தனைக்கும் கனிமொழி மேடத்தை இவங்க என்ன நினச்சாங்க, டெசிஷன் எடுக்கலைன்னு தான் கனிமொழி மேடத்தை அனுப்பிச்சி விட்டாங்க. இவங்க என்ன நினச்சாரு, ஸோ கனிமொழி டெல்லியில் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிற மாதிரி முன்னே கனிமொழி போய் கேட்டோன்னே ராகுல் காந்தி எஸ் மேம் வி வில் டூ மேம்னு ஏதோ சொல்லுவாருன்னு எதிர்பார்த்தாங்க. அவர் வந்தீங்களா, சரி மேடம், நான் ஒரு சமோசா சாப்பிட்டுருக்கேன், உங்களுக்கு ஒரு சமோசா கொடுக்குறேன், 2 பேர் சாப்பிடுவோம், ஒரு நல்ல காஃபி இருக்குது வீட்டில், குடிச்சிட்டு கிளம்புங்க மேடம்ட்டார். அதுதான் அங்கே நடந்தது. ஆனால் இவங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கனிமொழி தரப்பில் ஏதாவது பேசுனாங்களா? அந்த மாதிரி டெல்லியிலேருந்து வந்தாங்க. உடனே அவங்க கேட்டோன்னா மீடியாவுக்கு ஒரு பதில் சொன்னாங்க பாருங்கள், நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடக்குது, நாங்கள் எல்லாம் ஒரே இண்டி கூட்டணியில் இருக்கோம், அதனால் போனோம் வந்தோம். அப்போ அங்கே நல்ல ஒரு நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை ராகுல் காந்தி பேசியிருந்தாங்கன்னா கனிமொழி மீடியா முன்னாடி வளர மாட்டாங்க. இப்போ யார் டிலே பண்ணுறதுன்னு நினைக்கிறீங்க? திமுக இல்லை சார், காங்கிரஸில் இருக்கின்ற நான் சொல்கிறேனே மோர் தென் 60% மெம்பர்ஸ், இன்றைக்கி இருக்கிற எம்எல்ஏஸும் சரி, எம்பிஸும் சரி, டிஎம்கே கூட போவதை அவர்கள் விரும்பவில்லை. ஏன்னா இந்த 5 வருஷமும் டிஎம்கே பவரில் இருந்தது காங்கிரஸ் மிக முக்கிய காரணம். ஆனால் செல்வ பெருந்தகை அந்த மாதிரி சொல்கிறது கிடையாது. அவர் எப்போ பேசினாலுமே அதை பற்றி கேட்டாலுமே அதை அவாய்ட் பண்ணி. அது செல்வ பெருந்தகைக்கு என்ன மாதிரி அஜெண்டா இருக்குதுன்றதில்ல. செல்வ பெருந்தகை திமுகவோட தான் போகணும்னு நினைக்கிறாரு. அதில் அவருக்கு நிறையா அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் அவங்களோட சேர்ந்து இருக்கலாம்,
அது வேற கணக்கீடுகள். இன்வெஸ்ட்மெண்ட் சேர்ந்து இருக்குமா? அது நிறைய அவங்களுக்குள்ள தொழில்முறை உறவுகள்லாம் இருக்குது. ஸோ அந்த காரணங்களால் கூட அவர் வந்து டிஎம்கே கூட்டணியை விரும்பலாம். ஆனால் மற்றவங்க எல்லாரும் இன்றைக்கி வந்து ஒரு டிஎம்கேயில் இருக்கிற மினிஸ்டர்ஸ் வந்து ஒரு காங்கிரஸ்காரரை திட்டாரு, அதனால அஃபெக்ட் ஆனவங்க வந்து நான் போய் பேசுகிறேன் கூட்டணி வேணுன்றதை போய் சொல்லுவாங்களா? இத்தனைக்கும் பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் கிடைத்த செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெல்லி நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடக்கிறதுக்கு முன்னாடி டிஎம்கேக்காரங்க வந்து இங்கே இருக்கிற எம்பிஸை கூப்பிட்டு காங்கிரஸ் எம்பி அந்த 2 பேரை கூப்பிட்டு எங்களுக்கு ஃபேவராக பேசுங்கன்ற மாதிரி ஏதோ ரிக்வஸ்ட் வச்சுருக்காங்கலாமும் சொல்கிறாங்க. பட் அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் யார் ரிக்வஸ்ட் வச்சாலும் அதை கன்சிடர் பண்ணக்கூடிய நிலைமையில இல்லை. அதனால் திமுக காங்கிரஸ் கூட்டணி இன்னும் உறுதி செய்யப்படவில்லை அப்படிங்கிறத விட அது வருமானு தெரியல. ஒருவேளை தாவேகா அண்ட் காங்கிரஸ் விசிகே இவர்களெல்லாம் சேர்ந்து இன்னொரு கூட்டணி உருவானாலும் அதற்கு ஆட்சேபப்படுவது இல்லை. விசிகே எப்படி வந்துச்சு? இதில் விசிகே எப்படி வந்துச்சுன்னா அந்த இது திமுக கூட்டணிக்குள்ளே மருத்துவர் ஐயாவை கொண்டு வராங்க. மருத்துவர் ஐயா வந்தாருன்னா எப்படி திரும்ப அங்கே இருப்பார்? ஸோ அது கூட செல்வ பெருந்தகை சொல்கிறாரு, உட்காந்து பேசிட்டா அந்த பிரச்சனை தீர்ந்துரும் அப்படின்ட்டு. விசிகேவோட தலைவர் வந்து திருமாவா செல்வ பெருந்தகையா? திருமாவளவன் தான் அவர். அப்போ அவர் தானே டிசைட் பண்ணுவார். இப்போ அதனால தான் அவங்க இதில் வந்து அவர் எஸ்எஸ் பாலாஜி வந்து ஒரு ட்வீட்டு போட்டார். ஆமாம், எங்கள் கட்சி பிரச்சனையை நாங்கள் பார்த்துக்குறோம், உங்கள் வேலையை பாருங்கன்ற மாதிரி ஒன்று மீன் பண்ணி ஒன்று எழுதினார். அப்புறம் டக்குன்னு அதை தூக்கிட்டார். சரிங்களா? அப்போது என்ன அப்படின்னா அவங்கவுங்க கட்சி பிரச்சனையை அவங்கவுங்க பார்த்துக்குவாங்க. இப்போ ஒரு வேளை விசிகே வந்து சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க, காங்கிரஸ் திமுக விட்டு பிரிந்து வாங்க, நீங்கள் நான் தாவேக்கா எல்லோரும் ஒன்றா சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் செல்வ பெருந்தகை கேட்பாரா? செல்வ பெருந்தகை தான் வந்து தேவையில்லாமல் ஒரு தடவை போய் ஐயா பார்த்து பேசிட்டு இருந்தார். ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி. அவருக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? இங்கே காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியாக அமைய போகுது. இல்லை அவர் கூட்டணி சேர்க்கிற வேலையில் அவர் ரொம்ப மும்முரமாக இருக்காரு. திமுக அதான் அவருக்கு ஏன் அவ்வளோ அக்கறை? இல்லை, ஜெயிக்கணுன்றதுக்காக கூட பண்ணலாம் இல்லையா? யார் ஜெயிக்கணும்? திமுக கூட்டணி ஜெயிக்கிறதுக்காக. இவர் போய் ராமதாஸ் ஐயா தூக்கிட்டு வந்து உள்ளே போட்டுட்டாருன்னா உடனே ஜெயிச்சிருவாங்களா? அப்படி ஜெயிச்சிருவாங்களா? அந்தளவுக்கு அப்போது நீங்கள் அந்தளவுக்கு எனக்கு திமுக பலவீனமாக இருக்குது. ராமதாஸ் ஐயா வந்தால் தான் நான் ஜெயிப்பேன் அப்படிங்கிற நிலைமையில் இருக்குதுன்னா திமுக ஒரு கூட்டணியாக எவ்வளோ தூரம் பலவீனமாக இருக்குது அப்படிங்கிறது. அதனால தான் அவங்க டெஸ்பரேட்டாக யாராவது வாங்கலேன்னு சொல்லி ஒவ்வொருத்தையும் கெஞ்சாத குறையா அவங்க இன்னைக்கு. ஆனால் அதிமுகவில் இப்போ என்டிஏ கூட்டணி ரொம்ப பலமாக இருக்குன்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா இப்போ என்டிஏ கூட்டணிக்கான அந்த ஒரு பெரிய பொதுக்கூட்டம் நடக்குது. அதில் பெரும்பான்மையாக பார்க்கும்போது அதிமுகவோட பெரிய ரெஃபரன்ஸ் எதுவுமே இல்லை. ஃபுல்லாக வந்து பாஜக அவங்களுடைய ரெஃபரன்ஸ் அதிகமாக இருக்குது. மோடி அவர்கள் பேசும்போது கூட அதிமுக பேரை உச்சரிக்கலை. அப்போ என்டிஏ கூட்டணி வந்துட்டு விஜய் அவர்கள் கூட சொன்னார் பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு தான் பெரிய எதிர்ப்பலைகளும் வந்துச்சு அதிமுக. விஜய்க்கு அப்படியே அரசியலை கரைச்சி குடிச்ச ஒரு ஞானவான். அந்த ஞானவான் சொல்கிறத நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸ் அது வேறு தூக்கிட்டு வரீங்க பாருங்கள். ஹூ இஸ் விஜய்? ஃபஸ்ட்டு விஜய் வந்து இந்த கூட்டணி பற்றி பேசுகிறதுக்கோ மற்ற விஷயங்கள் பற்றி பேசுகிறதுக்கான ஒரு கலா அறிவு பொலிட்டிக்கல் நாலேஜ் இருக்குதுன்னு இந்த மீடியா தான் விஜய்னு உச்சரித்தா நமக்கு ஏதோ ஒரு பேர் கிடைக்கும், ஒரு ஹைப் கிடைக்கும்னு நீங்கள் விஜய்ன்னு இருக்கீங்க. விஜய் வந்து ஆக்சுவலாக வந்து என்ன சொல்கிறது, அவருடைய பொலிட்டிக்கல் அவேர்னஸ் பொலிட்டிக்கல் நாலேஜ் அப்படிங்கிறது இன்றைய தேதிக்கு 0 தான். சரிங்களா? அவருக்கு வந்து நீங்கள் இன்றைக்கி போய் சட்டுன்னு போய் சார் விஜய் சார் இன்றைக்கி தமிழ்நாட்டில் எத்தனை மாநிலங்கள் இருக்குன்னு டக்குன்னு கேளுங்க. அவர் ஜான ஆரோக்கியசாமி திரும்பி பார்ப்பார். இல்லாட்டா இந்த பக்கம் யார் அவர் ஆனந்த் இருந்தார்னா அவரை திரும்பி பார்ப்பார். இல்லைன்னா ஆதவர்ஜுனாவை இப்படி பார்ப்பார். 3 பேர்த்துக்குமே தெரியாது. அதுதான் அங்கே இருக்கிற ஹைலைட். புரியுதா? அப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்துட்டு விஜய் சொல்லிட்டார். விஜய் பெரிய அரசியல் சாணக்கியர், பெரிய அரசியல் ஞானி விஜயே சொல்லிட்டார். விஜய் பெரிய அரசியல் ஞானின்னு மற்ற ஏதாவது ஒரு கட்சிகள் கருதி இருந்தா, ஏதாவது ஒரு கட்சி கருதி இருந்தா அவரை நம்பி போயிருப்பாங்களா சார்? இல்லை, ஆனால் எடப்பாடி அவர்கள் சொல்லிட்டு தானே இருந்தாரு, என்னென்ன கொடி பறக்குது வெயிட் பண்ணுங்க, ஒரு பெரிய அதெல்லாம் பழைய கதை. நீங்கள் அந்த கதையெல்லாம் விடுங்க. நீங்கள் அந்த கதையெல்லாம் விடுங்க. அதாவது பழைய கதை. இன்னைய தேதிக்கு தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையிலான ஆட்சி அமையும். அதிமுக தலைமையில் தான் கூட்டணி இருக்கிறது. அதான் வந்து கூட்டணி அமைந்த அந்த முதல் நாளே ஐடிசி ஹோட்டலில் மத்திய உள்துறை அமைச்சர் சொல்லிட்டாரு, தெளிவுபடுத்திட்டாரு. அன்னைக்கு அங்கே நடந்த கூட்டம் அப்படிங்கிறது மதுராந்தகத்தில் நடந்ததுங்கிறது வந்து அது பாஜக நடத்திய கூட்டம். சரிங்களா? நீங்கள் உடனே பாருங்கள், அதில் பேர் சொல்லலை, பேரை இத்தனை தடவை சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு வேலை வெட்டி இல்லாமல் அது ஒரு கணக்கீட்டாக எடுத்துகிட்டு வந்துட்டு பெருசாக இல்லை இல்லைம்மா. அதுதானே முக்கியமானது. இப்போ அதிமுக தலைமையிலும் போது அவங்களுடைய முகங்கள் தானே அதிகமாக இருக்கணும். இல்லை, எங்களுடைய தலைவர்களோட
பேரை சொல்லாதது மிக நிச்சயமாக அது ஒரு குறை தான், அது இல்லைன்னு சொல்லவே முடியாது. அதுக்காக இது கூட்டணியே நீங்கள் வந்து இந்த சபரீசன் மீடியா, நான் பேரை இப்போ அப்படி தான் வச்சுருக்கேன், இந்த சபரீசன் மீடியா வந்து ஒரு நேரட்டிவ் பார்த்தீங்களா, பேரே சொல்ல சார், அதனால கூட்டணி குறைஞ்சிரும் சார், ஏன்னா நாங்கள் இங்கே காங்கிரஸ் காலில் விழுந்து கிடக்குறோம் சார், காங்கிரஸ் போய் பிச்சையும் எடுத்து பார்த்துட்டோம் நாங்கள், கனிமொழி அனுப்பிச்சு பார்த்து ஒன்றும் ராகுல் காந்தி பிச்சை போடுற மாதிரி ஒன்றும் தெரியல சார் அப்படிங்கிற பயத்தில் ஏதாவது ஒரு நேரட்டிவ் செட் பண்ணி அதை விற்கிறதுக்கு பார்க்கத்தாங்க ஒரு 2 வாரம். அந்த நேரட்டிவ் செல்ஃபே எடுக்கல, வண்டியை போட்டு மிதிச்சு பார்த்தாங்க, அப்பையும் செல்ஃப் எடுக்கலது விட்டாங்க. அப்போது நீங்கள் அந்த இதை வச்சுக்கிட்டு இப்படியாகவும் அப்படியே இன்னைய தேதிக்கு லேட்டாக ஆரம்பித்த ஒரு கூட்டணினா என்டிஏல வந்து மற்ற கணைகள், அது டிடிவி தினகரன் சார் வந்ததோ மற்றவர்கள் வந்ததோ, ஆனால் இன்னைக்கு தேதிக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு கூட்டணினா அது அதிமுக தலைமையிலான கூட்டணி தான். தினகரன் இணைப்பு தான் வந்து இடையில கொஞ்சம் சலசலப்பை ஏற்படுத்துச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து அவங்க பேசிக்கிட்டதெல்லாம் பார்த்தோம், எடப்பாடி அவர்கள் என்ன சொன்னார், டிடிவி என்ன சொன்னார்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்டிஏல வந்து ஒரு சேர்றாரு, அதுக்கப்புறம் பங்காளி சண்டைன்னு சொல்லிட்டு இவங்க ஒன்றா உட்காந்து ப்ரெஸ் மீட்டும் கொடுக்குறாங்க. இதை எப்படி எடுத்துக்க முடியும்? ஏன்னா இந்த இடத்துல வந்து எடப்பாடி அவர்கள் என்ன ஆனாலும் அதிமுக சேர்த்துக்க மாட்டேன், இவரை நான் வந்து பக்கத்தில் வச்சுக்க மாட்டேன்னு சொன்ன ஒருத்தரோட அனுமதி இல்லாம தானே அங்கே சேர்ந்துருப்பாரு சார். அவர் வந்து டிடிவி அவர்களை பொறுத்தளவுக்கு அவர் வந்து இதற்கு முன்னாடியே வந்து இன்னொரு 2 மாதத்துக்கு முன்னாடியே வந்து அவர் வந்து அதிமுகவோடு சேர்ந்திருப்பார், சரிங்களா. இங்கே தேர்தல் அரசியலில் இன்றைக்கி நம்ம பகைமையாக ஒருத்தர் திட்டிக்கிறதும் அடுத்த நாள் அது அடுத்த தேர்தலுக்கு சேர்ந்துக்கிறதும் தவிர்க்க முடியாது. அது ஒரு என்ன சொல்கிறது, தவிர்க்க முடியாதுங்கிறத விட சில சமயங்களில் அது ஒரு கட்டாயமாக கூட ஆயிடுது. இப்போ ஓபிஎஸ் சேர்த்துப்பீங்களா? ஓபிஎஸ் வந்து கட்சி ஆஃபீஸை உடைச்சவர். ஓகே, அவர் எதுக்கு சேர்த்துக்கணும்? அதாவது கதவு மன்னிக்கவே முடியாத குற்றம் அது. கதவு உடைச்சவங்களை விட்டுலாம், கதவு அவரை வந்து சேர்த்துக்கூடாது. கதவு அவரை டிடிவியை வந்து உடைச்சாரு. இல்லை சொல்கிறேன், நீங்கள் சொல்கிறது இவர் வந்து லிட்டரலாக வந்து எங்களோட கட்சி ஆஃபீஸை உடைச்சார் சார். வேறு எல்லா குற்றங்களும் கூட மன்னிச்சிடலான்னு வச்சுக்கோங்க. நீ தர்ம யுத்தம் நடத்தினது, மோசமாக பேசியதை கூட ஒத்துக்கலாம். நீங்கள் வந்து ஒவ்வொரு அதிமுக தொண்டருக்கும் வந்து அவங்கவுங்களோட கட்சி தலைமையகம் அப்படிங்கிறது ஒரு சென்டிமெண்டலான அட்டாச்மெண்ட் இருக்கும், சரிங்களா. ஒரு எங்கேயோ ஒரு ஊரில் மூலையில் இருக்கிற ஒருத்தர், ஒரு கன்னியாகுமரியில் இருக்கிறவரோ, இந்த பக்கம் எங்கேயோ ஒரு ஊர்லேருந்து வரவருக்கோ, நான் எங்கள் கட்சி ஆஃபீஸ்க்கு போகிறேங்கிறது, தலைமையகத்துக்கு போகிறேங்கிறது ஒரு பெரிய ப்ரௌட்ஃபுல்லான ஒரு மொமெண்ட், சரிங்களா. அந்த இடத்துல போயிட்டு நீ அடையாளை கூட்டிகிட்டு வந்து எடுத்து அடிச்சுட்டு உள்ளே இருக்க டாக்குமெண்ட்ஸ்லாம் தூக்கிட்டு போகிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் எப்படி ஒரு அந்த இத்தனை நாள் அந்த அலுவலகத்தோட அதிமுகங்கிற கட்சியோட இரட்டை இலைங்கிற சின்னத்தோட நீங்கள் எப்படி எமோஷ்னலாக வந்து கனெக்ட் ஆகியிருந்திருப்பீங்க? இருந்தாலும் அவர் ஒரு பங்காளி தானே உங்களுக்கு? பங்காளி இல்லை ஒன்றும், அவர் பங்காளியும் கிடையாது பகையாளியும் கிடையாது, அவர் ஒரு ஜீரோ. பன்னீர் சொல்லுவாங்க, ஜீரோ பன்னீர் செல்வம், அவ்வளோதான். அவரோட பொலிட்டிக்கல் லைஃப் முடிஞ்சிச்சு சார். அவரை பற்றி திருப்பி பேசுறதுனால ஒரு சசிகலா அம்மையார் அவர்கள் இது வரைக்கும் எந்த விஷயத்துக்காகவும் வாய் திறக்கல. ஆனால் வந்து இப்போ ரீசெண்டாக டிடிவி அவர்களுக்கும் சசிகலா அவர்களுக்கும் ஒரு முரண்பாடு போயிட்டு இருக்கு. இப்போ அவங்களுமே வந்து கட்சியை விட்டு வெளியே வந்து வேற ஒரு முடிவுகள் எடுக்க போறாங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க சார். ஸோ அவங்களுமே என்டிஏ கூட்டணிகளை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளையும் தேடிட்டு இருக்காங்க. இது எப்படி எடுத்துக்கிறது? ஒரு மாதிரி இடியாப்ப சிக்கலா இல்லையா அதிமுகக்கு? இல்லை, இது என்ன உங்களுக்கு அதிமுகங்கிற கட்சி, அதிமுக அதிமுக சரிங்களா, அது வந்து எங்களுடைய பொதுச் செயலாளர் அத்தனை மாவட்ட செயலாளர்களுடைய ஒப்புதலையும் பெற்று ரெஜிஸ்டரான ஒரு கட்சி, சரிங்களா. அவர் அம்மா பேரில் ஆரம்பித்த அந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எங்களோட அதிமுகவோடு சேர்ந்துருக்கு, அவ்வளோதான். அதில் இப்போ நீங்கள் கேட்குற இந்த யூகங்கள்லாம் இருக்குல்ல, நாளைக்கு வந்து சசிகலா அம்மையார் இதுக்குள்ளே வருவாங்களா, அவங்க உள்ளே வருவாங்களா, இவங்க உள்ளே வருவாங்களா அப்படின்னா அதற்கெல்லாம் வந்து இப்போதைக்கு பதில் இல்லை, அவ்வளோதான். ஓகே, ஆனால் எதிர்க்கிறதுக்காக நீங்கள் ரெடியாக தான் இருக்கீங்க சேர்த்துக்கிறதுக்கு அவங்கள, திமுக எதிர்க்கிறதுக்காக? திமுகவை எதிர்க்கிறதுக்கு இப்போ இவர் வந்து ஒரு கட்சி வச்சுருக்காரு சார் டிடிவி அவர்கள். சசிகலா அம்மையார் என்ன கட்சி வச்சுருக்காங்க? இப்போ கட்சியாக இருக்கும்போது வந்து அதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு யோசிக்கலாம். அவங்க ஒன்றும் இல்லை இல்லையா, அப்போ நம்ம எதை எப்படி யோசிக்கிறது? ஓகே, ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது அது பெரிய டிஃபிகல்ட்டி. இப்போ கருத்து கணிப்புகள்லாம் பார்த்துருப்பீங்க, நிறைய கருத்து கணிப்புகளில் திமுக முன்னிலை காட்டுறாங்க, சில இடங்களில் வந்துட்டு அதிமுக என்டிஏ கூட்டணி வந்து முன்னிலைன்னு காட்டுறாங்க, நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு வாக்குகள் காட்டுறாங்க, தாவேகாக்கு சில வாக்குகளையும் காட்டுறாங்க. இந்த கருத்து கணிப்புகளை எப்படி பார்க்குறீங்க அதிமுக? கருத்து கணிப்புகளை பீங் ஜேர்னலிஸ்ட் அதை வந்து நான் வந்து ஒரு சயின்டிஃபிக்கான அப்ரோச்மாகவே எனக்கு நான் ஃபீல்டில் ஒர்க் பண்ணும்போதும் கூட அது எனக்கு அது ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த சாம்பிள் நம்ம எவ்வளோ எடுக்கிறோம் அப்படின்னு. இப்போ வந்து எங்கள் விருகம்பாக்கம் தொகுதியில் வந்து ஒரு 3 லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க.
3 லட்சம் வாக்காளர்களும் உங்கள் சாம்பிள் சைஸ் ஒரு நீங்கள் 300 பேர்த்த கேட்டுக்கிட்டு இதுதான் ஒட்டுமொத்த மக்களோட மனநிலைன்னு சொல்ல முடியாது. ஸோ அது எந்த சர்வேவாக இருந்தாலும் அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ சில கம்பெனிஸ் இந்த கம்பெனி சொன்னால் ஓரளவுக்கு உண்மையாக இருக்கும், இந்தியா டுடே சொன்னால் சரியாக இருக்கும், சி ஓட்டர் சொன்னால் சரியாக இருக்கும், CNN சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்மளாம் வந்து அவங்கவுங்களுக்கு சாதகமாக நம்ம மனசுக்குள்ள ஒன்று சாதகமாக இது நடக்கணும்னு நினைக்கும் போது அதை அவங்க சொன்னாங்கன்னா ஓ அப்படின்றது. ஏன்னா இப்போ இங்கே தமிழ்நாட்டில் வந்து சாணக்கியா ஒரு கருத்து கணிப்பு நடத்துன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். அப்போ இங்கே எல்லாமே எதுன்னு எந்த ஒரு கம்பெனிஸுமே அந்த கருத்து கணிப்புன்னு ஒருத்தவங்க நேர்மையாக நடத்துறதுல ஃபஸ்ட் அது யார் நடத்தினாலும் நேர்மையாக. தென் அந்த சாம்பிள் சைஸ் அப்படிங்கிறது வந்து கரெக்ட் சைஸ் கிடையவே கிடையாது. ஸோ அதனால் நான் வந்து 2 lakh people வரைக்கும் எடுக்கிறாங்க சம்டைம்ஸ். இல்லை சார், அது வந்து அவ்வளோ தூரம். இப்போ முன்னாடி விகடனில் வந்து நான்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ வந்து விகடனில் வந்து சர்வே நடத்துவாங்க. அது வந்து உண்மையிலுமே ஒரு பெரிய சாம்பிள் சைஸ் எடுத்துப்பாங்க. ஏன்னா விகடனுக்கு அப்போ வந்து எல்லா ஏரியாலையும் ரிப்போர்ட்டர்ஸ் இருந்தாங்க அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, சொல்ற மாதிரி அந்த காலத்துல எடுக்கிறாங்க இல்லையா. இது ஆக்சுவலி அவசியமா இப்போ இருக்க காலகட்டத்தில் நான் கேட்கிறேன். ஏன்னா சில சமயம் கருத்து கணிப்புங்கிறது என்ன ஆகும்னா கருத்து திணிப்பா இருக்கும். அதான் நான் கேட்கிறேன். அந்த கருத்து திணிப்பு இப்போ வந்து எனக்கு ஃபேவரா இந்த கட்சி வரணும்னு சொல்லி கட்சியே ஒரு கம்பெனி கிட்ட கொடுத்து நீ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து திணிப்பை உருவாக்குவாங்க. அது வந்து என்னன்னா இப்போ அதிமுகவுக்கு சாதகமாக வருது அப்படின்னு சொன்னால் இப்போ அதிமுக தொண்டர்கள் உற்சாகம் அடைவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி இன்றைக்கி என்ன சொல்கிறது, இந்த என்னது நாய்ப்பேய் கூட்டம் கூட கருத்து கணிப்பு கம்பெனி நடத்த அந்த ரேஞ்சுக்கு ஆயிடுச்சு. எல்லாரும் போனவங்க வந்தவங்க உட்காந்தவங்க யார் தெரியுமா, இன்னைக்கு இந்த கருத்து கணிப்பு நடத்துகிற கம்பெனிலாம் யார் வச்சுருக்காங்க தெரியுமா, பிரசாந்த் கிஷோர் ஒரிஜினலாக ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனி ஆரம்பித்து இந்த வேலைகளெல்லாம் அவர் ஆரம்பிக்கிறார். பிரசாந்த் கிஷோர் கிட்ட கடைசியில் வேலை பார்த்துருப்பாரு பார்த்தீங்களா, ஒரு சர்வே எடுத்து கொடுத்துருந்துருப்பாரா அந்த டீமில் கொடுத்துருக்கலாம், இல்லை எங்கேயாவது போய் டேட்டா கலெக்ட் பண்ணி கொடுத்தவரா இருப்பார். இன்றைக்கி அவர் ஒரு ஆஃபீஸை போட்டுட்டு நான் ஒரு கருத்து கணிப்பு ஏஜென்சி பண்ணிகிட்ருக்கேங்க, நம்ம சொல்கிறது கரெக்டாக இருக்கும்னு அவங்க பண்ணுவாங்க. இந்த லயோலா முன்னாள் மாணவர்கள்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு அவங்க வருஷம் ஒன்று பண்ணுவாங்க. அதை வந்து பெரும்பாலானவர்கள் வந்து ஒரு காமெடியாக தான் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க சொல்கிறதுக்கும் நிஜத்துக்கும் ரொம்ப இடைவெளி வச்சுக்கிட்டு லயலோலே நிறைய இருக்கு. மறு வச்ச லயலோ, கரடி போட்ட லயலோ, நான் 4-5 கருத்து கணிப்பு அப்படி. அதனால இப்போ என்னன்னா கருத்து கணிப்பு ஒரு பக்கம் காமெடி கணிப்பா அது மாறிடுச்சு. ஸோ அதிமுகவுக்கு காமெடி கணிப்பு, அதிமுக இப்போ தாவேகாக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கம்பெனி வந்து 24% இருக்குது அப்படின்றாங்க, இன்னொருத்தவங்க வந்து 10% தான் வருங்கிறாங்க, இன்னொருத்தவங்க வந்து 12% தான் வரும். திடீர்னு பார்த்தா யாரோ உட்காந்து நேற்று மீடியாவில் உட்காந்து பேசியிருக்கோம் 34% வரும். 34% 35% இன்னைக்கு ஒரு தனியாக இருக்கிற ஒரு கட்சிக்கு 35% வச்சா அவன்தாண்டா ஆட்சியம் வைப்பான். ஆல்ரெடி அவங்களுக்கு இருக்கு, செங்கோட்டையன் சொல்றாரு ஆல்ரெடி எங்களுக்கு 34% இருக்குன்றாரு. சரி, நீங்கள் எனக்கு புரியல, அதாவது அவங்க தான் முட்டாள்தனமாக உளர்றாங்க 34-35% இருக்குன்னு. விஜய் இப்படியெல்லாம் சொல்கிறாரான்னு தெரியல. பட் அவர் கூட இருக்கிற ஒரு டுபாக் ஒரு கூட்டம் தான் அதெல்லாம். அந்த அவர் யார், அந்த ஜான ஆரோக்கியசாமி, அவரை நீங்கள் ஏதாவது மீடியாவில் பார்த்துருக்கீங்களா? இல்லை மேம். ஆனால் இது இந்த பழைய சினிமால எல்லாம் வந்து வில்லன்னு சொல்லிட்டு பின்னாடி அவரோட தலையை மட்டும் காமிச்சிட்டே இருப்பாங்க. ரொம்ப அவர் அந்த வாய்ஸ் ஓவர் மட்டும் உங்களுக்கு வரும். அப்படியே அந்த மாதிரி அந்த பின்னாடி மட்டும் தலையை காமிச்சிட்டு யாருன்னே தெரியாது யார். அந்த மாதிரி தான் அந்த ஜான ஆரோக்கியசாமின்னு ஒரு கேரக்டர். நானும் அவங்க இன்டர்வியூஸ் எல்லாம் திருப்பி பார்க்குறேன், எங்கேயாவது வருவானான்னு தெரியல. இன்னொருத்தர் நான் பேசி இந்த தமிழ்நாட்டை அழிக்கிறக்கனே வந்திருக்கேன் அப்படின்னு வந்திருக்காரு. அவர் யார், ஆதவர்ஜுனா. சரிங்களா, அவர் வந்து என்னென்னா அவங்க மாமனார் காசை தூக்கிட்டு வந்துட்டு போகிறவங்க வரவங்க எல்லாத்துக்கும் காசை கொடுத்து இதை பேசாத அப்படி பேசி இப்படி பேசுன்னு விஜயை வந்து ஒரு குழி தோண்டி ஆழமாக புதைக்கிறதுக்கு வந்தவர் தான் ஆதவர்ஜுனா. அவர் வந்து சபரீசனோட ஆளுன்னு நினைக்கிறேன் ஆதவர்ஜுனா. விஜய் நீ போய் காலி பண்ணுப்பான்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டார் போல இருக்கு. அந்த மாதிரி அவர். மற்றவங்க இருக்கிறவங்க அல்லு சிலுகள் எல்லாமே வந்து பாவம் அவங்க. சரிங்களா, அப்போ அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் வந்து 34% 34% 54%ன்றதெல்லாம் நம்ம மனசுக்கு தெரிஞ்ச நம்பர்லாம் சொல்லிட்டு போகல. 34 3 4 7 விஜய்க்கு ராசியான நம்பர்னு கூட நீங்கள் எதையாவது நம்பரை உருட்டிகிட்டு இருக்கலாம். அதனால் இது எல்லாமே என்ன அப்படின்னீங்கன்னா ஒரு காலத்தில் ஒரு
பினராயி ராயெல்லாம் இருந்தார் தெரியுமா? அந்த காலகட்டத்தில் இந்த எக்ஸிட் போல் மற்ற கருத்து கணிப்புகள் எல்லாமே வந்து அவங்க லிட்டில் பிட் சீரியஸான ஆட்கள். அதனால் அது வந்து நம்பலாம். அந்த எனக்கு அப்புறம்லாம் வந்து பினராயி ராய்க்கு அப்புறம்லாம் வந்து அதை சின்சியராக பண்ணுற ஆட்களான எனக்கு யாருமே தெரியல. ஒரு இன்ஃப்ளூயன்ஷியலா இல்லையா இது? இப்போ டிஎம்கே அதெல்லாம் ஒரு காலம் சார். சோசியல் மீடியா வந்ததுக்கப்புறம்லாம் வந்து உண்மைகள் அப்படிங்கிறது பல வகையில் பரவுது. அதனால் இந்த கருத்து கணிப்புகளையெல்லாம் எல்லாருமே கருத்து திணிப்பாக தான் கன்சிடர் பண்ணுறாங்க. இப்போ ஏடிஎம்கேக்கு ஃபேவராக வந்தாலும் சரி, இல்லை டிஎம்கேக்கு ஃபேவராக வந்தாலும் சரி, டிவிக்கு 50% இருக்குன்னு கூட நீங்கள்லாம் கிளப்பி விடுங்க. உங்களை மாதிரி 4 பேர் வேலை வெட்டியெல்லாம் சுற்றிட்டு இருப்பாங்க, கிளப்பி விடுங்க. 50% இருக்குன்னு கூட இங்கே கிளப்புங்க. அதனால அதெல்லாம் கிளப்பி விடுங்க. கிளப்புனா என்ன, டைம் பாஸ், எல்லாம் பார்த்து சிரிச்சுட்டு தான் போவோம், அவ்வளோதான். அதனால் கருத்து கணிப்பு அப்படிங்கிறது இன்றைய தேதியில் அது கருத்து திணிப்பு, அது கணிப்புன்னே சொல்லக்கூடாது. நிறைய விஷயங்கள் பேசினோம். உங்கள் நேரத்துக்கு நன்றி.